தமிழகத்தின் மண்ணை நோக்கி திரும்பி பார்த்தால் காவிரி. தமிழக விவசாயியின் உயிரோடு கலந்த அந்த நீருரிமை பிரச்சனையிலும் போராட்ட குரல் எழுப்பியது தமிழக வாழ்வுரிமை கட்சி. முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலும் தமிழ்நாட்டின் நீருரிமை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் அவர் தொடர்ந்து தனது போராட்டங்களை முன்வைத்து நடத்தி வந்தார். ஆனால் ஒரு போராட்டம் என்பது வெறும் மேடையில் பேசுவது மட்டுமல்ல. சில நேரங்களில் அது காவல் தடுப்பை எதிர்கொள்வது, சில நேரங்களில் அது வழக்குகளை எதிர்கொள்வது, சில நேரங்களில் அது அதிகாரத்திடம் நேருக்கு நேர் என்று கேள்விகள் கேட்பது. மக்களின் குரல் கேட்கப்படவில்லை என்றால் அந்த குரலை இன்னும் சற்று உறக்கமாக எழுப்ப வேண்டும் என்பதுதான் அவரது அரசியல் செயல்பாடுகளில் வெளிப்பட்ட அணுகுமுறையை நாம் நேரடியாக காணலாம். கதிராமங்கலத்தை மறந்துவிட முடியுமா? மண்ணையும் விவசாயத்தையும் பாதிக்கும் திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராடிய போது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக வேல்முருகனும் குரல் கொடுத்தார் என்பது வரலாறு. விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மீத்தேன் திட்டம் தொடர்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டத்தை அறிவித்து பல போராட்டங்கள் நடத்தியுள்ளது. அதாவது மண்ணை காப்பது என்பது வெறும் மண்ணுக்காக அல்ல, அந்த மண்ணில் வாழும் விவசாயிகளுக்காக, அந்த விவசாயியின் குடும்பத்திற்காக, அவர்களின் அடுத்த தலைமுறைகளுக்காக. நெய்வேலி நிலம், தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், இந்த கேள்விகளுக்கு வேல்முருகனின் அரசியல் பயணத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. சமீபத்திய ஆண்டுகளிலும் நெய்வேலி பகுதியில் நிலம் கையகப்படுத்துதல், மக்களின் இடப்பெயர்வு, இயற்கை வளங்கள், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்திலும் அரசியல் தளத்திலும் போராடியதாக வேல்முருகன் அவர்களுடைய வரலாறு நீண்டு கொண்டே இருக்கின்றன.